அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கபர்ஸ்தான் கிளீனிங் ஒர்க் நடக்குது. இதுதான் ஆன் ரோடில் கபர்ஸ்தானை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கிறவங்க. மரங்கள்லாம் மண்டி கிடக்குது. அதில் கபர்ஸ்தான் க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிடும். கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். இது வந்து ஒரு ட்ரீக்காகவும் கபர் மார்க்கிங் ஆகும். அது ஆக்சுவலாக சுற்றி எல்லாம் பேசேஜ் வந்துடும். இது அடக்கம் பண்ணுற இடம். இதில் ஃபுல்லாக ரோடு, திருப்பி ஒரு 20 ஃபீட் விட்டு ரோடு. டேரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்ம மரம் நட வேண்டிய ஸ்பேஸை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். எவ்ரி 20 ஃபீட் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதே ட்ராக்கை நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கு மேலே நம்ம கல் பண்ணுறதோ நம்ம பண்ணிக்கலாம். அது இந்த டோட்டலாக எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுருவோம். இதே மாதிரி சுற்றி எல்லாத்தையும் ரோடு வரும் அப் டு திஸ். இங்கேருந்து போகிறவங்க இடையில 20 ஃபீட் வந்து இன்டர்செப்ட் ரோடு வரும். அப்போ நம்ம வந்து அடக்கம் பண்ணுற இடம் பேட்ச் தனியாக தெரிஞ்சிடும். அதில் வந்து எத்தனை மரம் நட போகிறோங்கிறது ஒரு ஐடியா வந்துடும் நமக்கு. இந்த ட்ரையல் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு எத்தனை மரம் வைக்கலாம் அப்படி எந்த கேபின் சொல்லிக்கலாம். கேபின் 1 கேபின் 2 அப்படிங்கிற செட்டாக பிரிச்சுட்டு ஒன்றா லேயர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அது இதை பிரிச்சுட்ருக்கோம். நாங்கள் பிரிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன ஐடியா சொல்லி வச்சாலாம். இது வந்து ஊர் தலைவரோட ப்ராப்பர்ட்டி. அது இதில் வந்து நம்ம இந்த பிளேஸில் வந்து நிறையா மண் அள்ளி பள்ளமாகிருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபில் பண்ணிட்டோம் நம்ம. இது நம்ம லாஸ்ட் வரைக்கும் மார்க்கிங் முடிஞ்சிச்சு. இது வந்து நம்ம ஹைவேஸோட மரம். அது இதில் வந்து நிறையா மரம் வந்து டேஞ்சர் கண்டிஷனில் இருக்குது. விஓட்ட பர்மிஷன் கேட்டு நம்ம அது எடுக்கணும். அது மேக்ஸிமம் மார்க்கிங் முடிஞ்சிச்சு. இப்போ எத்தனை பாக்ஸ் வருது கவுண்டிங் எடுத்துகிட்டு தி கோ த்ரூ. ஒரு 4 மரங்கள் இருக்குது. அது எந்தெந்த லேன் எப்படிங்கிறத நம்ம அலைன் பண்ணணும். இது மார்க் பண்ணுறது மக்களுக்கு, கிராம மக்களுக்கு ஒரு சந்தோஷம் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி. அந்த ஆடு வருது. இதெல்லாம் நாங்கள் வந்து சேஃப்டி பண்ணி ஆகணும் இந்த இடத்த. அது மெயினான விஷயம். இந்த என்ட்ரன்ஸ்லேயும் கொஞ்சம் கவர் பண்ணி ஆகணும். அந்த மரம் நட்டை மட்டும் பத்தாது, அதை சேஃப்டி பண்ணி ஆகணும். அது பண்ணிடுவோம். அது கூடிய சீக்கிரம் போருக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு லைட்டிங் ஏற்பாடு பண்ணிடுவோம். துவா செய்யுங்க. மக்களும் ஒருங்கிணைஞ்சு இந்த விஷயத்தை நல்லபடியாக முடிக்கணும். இந்த என்ட்ரன்ஸ்லாம் நம்ம இந்த டேட்ஸ் மரம் வைக்கணும். ஒரு பவுண்ட்ரி காணி ஆக்சுவலி நம்ம முஸ்லீம்கள் காட்டுறக்காண்டி ஒரு டேட்ஸ் மரம் 2 வச்சுட்டு, டேட்ஸ் பாம்பு 2 வச்சுட்டு, அதே மாதிரி 2 டேட்ஸ் பாம்பு பள்ளிவாசலே என்ட்ரன்ஸ் வைக்கணும். துவா செய்யுங்க. என்னங்கிறத நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம சீக்கிரம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கபர்ஸ்தான் வந்து மார்க்கிங் முடிச்சாச்சு. இது எந்தெந்த லைன், எந்தெந்த மரம், என்ன செட்டிங்கிறது இப்போ நான் ஒரு அலாட் பண்ணணும். இப்போ நாங்கள் இந்த செட்டிங் தான். இந்த வர்ற ஸ்கொயர் பாக்ஸ்குள்ளே நம்ம வந்து மரம் நடணும். அதுக்கேற்ற மாதிரி பேசேஜ் வந்து நம்ம மரம் முடித்த பிறகு நம்ம பேசேஜ் வந்து அலைன் பண்ணிக்கலாம். இது சென்ட்ரு பிளேஸ் வந்து நம்ம அடக்கம் பண்ணுறக்கான பிளேஸு. அது இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ மரத்துக்காண்டி தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்து முயற்சி வந்து மார்க் பண்ணணும். அது வந்து மக்கள் சந்தோஷப்படுறாங்க. கபர்ஸ்தானை மார்க் பண்ணதும் அது சரி பண்ணணும். அடக்கம் பண்ணுற வரைக்கும் அது வந்து நம்மளுக்கு ஒரு பூஞ்சோலையாக தான் இருக்கும். அது அதுமாதிரி நீங்கள் இப்போ மரம் நட்ட பிறகு நாங்கள் போருக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். போர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ்லாம் போட வேண்டியிருக்கு. அந்த இடம் தான் எங்களுக்கு வந்து ஏற்கனவே பள்ளம் நோண்டிட்டாங்க. அதில் அதனால் அதுக்குள்ளே தான் வந்து மரம் வரும். அந்த பள்ளம் நோண்ட பிளேஸ் வந்து நாங்கள் வந்து சைட்லேயே வந்து நம்ம கபர்ஸ்தானுக்கு இதுக்கு ஒரு செட்டிங் பண்ணிடுவோம். இதோடு முடிச்சிட்டோம். இனிமேல் இந்த மரத்தை கவுண்டிங் பண்ணிவிட்டு, இப்போ இது வந்து பப்ளிக்கு மரமாகிடுச்சு. நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது கவர்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும். ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இப்போ அந்த மரம் மார்க்கிங்க்கு ரெடி பண்ணிட்டோம். இந்த பாக்ஸில் ஒரு மரம் வரும். மற்றெல்லாம் வந்து மைத்தாங்கறக்குள்ள தான் செட்டாக வரும். ஒரு மரத்துக்கும் வந்து ஒரு பாக்ஸு. ஏன்னா ஈச் 20 ஃபீட் கேட்குறாங்க. அந்த மரம் நல்லா படறதுக்கு பண்ணுறதுக்கு.
அதனால் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இது எவ்வளோப்பா வருது? எத்தனை மரம் வருது? இதில் 2 கட்டல் இது பண்ணுறோம். ஒரு கட்டை 7 இந்த ஒரு சைடு பார்த்து வேலை 7. அதனால் வந்து அலாட்மெண்ட் எப்படிங்கிறது நம்ம ட்ரில் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று நமக்கு எப்படின்னா, கபர்ஸ்தான் முடிஞ்ச பிறகு நம்ம சொன்ன அந்த கணக்கூரணி வந்து இங்கே இருக்குது அந்த பாதை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளிவாசல் வேலையோட வேலையாக குழி தோண்டும் பணியும் மேக்ஸிமம் நிறைவடைய போகுது. குழி தோண்டினா தான் நம்ம வந்து செடி நட முடியும். பிடிச்சிட்ருக்காங்க இவங்க, லேபரு தனியாக செலவு எல்லாம் இருக்குது, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் முடிய போகுது. 20 அடி போகலான்னு பார்த்தோம். நான் எல்லா மரம் நடன்னு சொன்னதால கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருந்தாங்க. வாட்ச் செய்யுங்க இந்த விழா நல்லபடியாக முடியறதுக்கு பண்ணுறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இது இப்போ சரிச்சதான்னு பாரு, அந்த கல் இல்லை. அதுதான் அந்த இது நம்ம சொன்ன இடம் ஊரணி ஆனால் பராமரிக்கப்படாமல் இருக்குது. இதெல்லாம் யார் போட்டிருப்பாது? இதெல்லாம் மரம் வெட்டி விறகு எடுத்துருக்காங்க சார். அதனால நீங்கள் இதை வந்து எரிச்சு விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரி, இந்த கரை ஓரமாக கூட நம்ம நடலாம். இந்த கரை ஓரமாக, இந்த கரமானோட பெனிஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம. இதுதான் அந்த ஊரணி நம்மளுக்கு இருக்குது. வெட்டி வச்சுருக்காங்க. அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வரும்போது என்னங்கிறது பார்க்குறோம். ஊருக்கு வரும்போது விசிட் பண்ணிக்கலாம். இது இந்த லொகேஷனை மட்டும் போட்டோ எடுத்துக்கிறேன். அதுதான் 1 2 3 அப்ப அதுக்குள்ள உள்ள வச்சிருக்கீங்க. போட்டோ எடுத்து அப்படி இப்படி வச்சு பிரிச்சு தண்ணி ஊத்திடலாம். நல்லா இருக்கும். நாங்க அப்படிதான் சாமி கும்பிட்டு தான் வச்சிருக்கோம். இங்க அப்படிதான் வச்சிருக்கோம். அந்த மண்ணு போட்டோம்னா கொஞ்சம் மண்ணு போடுறேன். கபீருக்கு வா வா, நில்லு சீக்கிரம் நில்லுமா. போ கபீர், சீக்கிரம் போ கபீர். சீக்கிரம் போ. நில்லுமா. வைங்க, பிளாட் பண்ணுங்க. ஆரம்பிச்சு போகுது. சந்தோஷம் டாஸ்க். அதான் பொது வாழ்க்கை இறங்க அந்த அம்மா. அல்ஹம்துலில்லாஹ். 2 இயர்ஸ் இதெல்லாம் வேற வேற மாதிரி யாரு கம்ப்ளீட்டா மரம் நல்லா வளர்ந்துரும். ஓகே, லாக் போட்டு போயிட்டாங்க. லாக் போட்டு போயிடுச்சு. இந்த இந்த மாதிரி இடம் யாரும் நோட் போட்டாங்க. அந்த பர்சனை மட்டும் நான் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் வச்சிட்டீங்களா? அவங்க பிள்ளை எல்லாம் வைக்கிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளை ரொம்ப சந்தோஷம் வைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. டீச்சர் பக்கா மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். செம்பிள்ளை செடியில் வைக்க வச்சாச்சு. சந்தோஷமாக தண்ணி ஊற்றுறாங்க.
போட்டு ஸ்கூல் இருக்கு நம்ம எப்பா இதை வச்சுருந்தானே இந்த இதே வச்சுருக்குப்பா பிள்ளைகளா நடும் பண்ணலாம் முடிஞ்சிச்சு அதுக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ண அவ்வளோ டீச்சர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சேஃப்டி நெட்டு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்து ஆட்லேருந்து கொஞ்சம் காப்பாற்றப்படுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ செடி கொஞ்சம் சேஃப்டி ஆயிரும். தண்ணி ஊட்டுற மட்டும் ஏற்பாடு பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. எல்லாம் துவா செய்யவும் எல்லாரோட நியத்து ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா மரத்தையும் சேஃப்டி பண்ணி வச்சுருக்கோம். சேஃப்டி பண்ண மட்டும் பத்தாது, அதுக்கு நம்ம போர் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு, கேட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு. நியத்து வச்சுருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். துவா செய்யுங்க. கொஞ்சம் துளுக்க ஆரம்பிக்கும். மழை பெய்யறதுக்கு நைட்டு பனி, தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அல்லாஹ் அக்பர்.